இன்னொரு பக்கம் எங்க பாக்கியாவுமே கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனால் என்ன ட்ரை பண்ணாலும் இங்க கோபிங்கிறது நகர்ற மாதிரி தெரியல. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி கோபிங்கிறது கிளம்புறேன்னு சொன்னா கூட ஈஸ்வரி அவங்கள விடாம ரொம்பவே பிடிச்சு வச்சுட்டு பயங்கரமா பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க வீட்டுக்கு வந்த எழிலையுமே மறுபடியும் வீட்டுல இருங்கன்னு சொல்லி கம்பல் பண்ணதுனால இங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. எழில் இந்த விஷயத்துல சாதிச்சுட்டு வந்தான் அப்படின்னா அவனுக்குமே ரொம்பவே கான்பிடண்டா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க உடைக்கிறாங்க. சொல்லப்போனா பாசம் அப்படின்ற ஒரு வேஷத்தை போட்டு இங்க வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையுமே அவங்க ரொம்ப கொலாப்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவுமே ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க ராதிகாவுமே கோபி கிட்ட எப்பவும் போல கேஷுவலா கால் பண்ணி பேசிட்டு இந்த மாதிரி மையோட பர்த்டே இருக்கு, நீங்க வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது கேட்ட கோபியுமே கண்டிப்பா நான் வந்துடுறேன், நான் எப்படி இதை மறந்தேன், நான் ஒரு இடியட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிக்கிட்டு அதே நேரம் அந்த பர்த்டேக்கு வந்துடுறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இது கிட்டோன்னு இங்க ராதிகாவுமே சரி ஓகே கண்டிப்பா கோபி வந்துருவார் அப்படின்ற நம்பிக்கையில அவங்களும் எப்பவும் போல இந்த மயுக்காக அந்த பர்த்டே விஷயஸ்க்காக எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க கோபி இந்த மாதிரி அங்க போற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இனியாவே எப்படியாவது அப்பாவை அந்த வீட்டுக்கு போக விடாம தடுக்கணும், அப்பதான் நம்ம அப்பா நம்ம கூட இருப்பாரு அப்படிங்கறத பிளான் பண்ணிட்டு இங்க டைரக்டா இந்த விஷயத்த பாட்டிக்கிட்டயுமே சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட ஈஸ்வரியுமே கண்டிப்பா என் பையன் அங்க போக மாட்டான், என் பையன் இனிமேல் இந்த வீட்டுல தான் இருப்பான், பாக்கியா கூட தான் வாழ வைக்க நான் நினைச்சிட்டு இருக்கேன், என்னோட நினைப்புல மண்ணை வாரி போடுற மாதிரி இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம ராதிகா வந்து எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும், இந்த விஷயத்துல மட்டும் நான் கோபி இங்கே இருக்க வச்சிட்டேன் அப்படின்னா எல்லாமே சரியாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே எப்படியாவது இன்னைக்கு நம்ம கோபியை வீட்டை விட்டு வெளியில அமிச்சாகணும், ஏன்னா கண்டிப்பா இன்னொரு பக்கம் மையோட பர்த்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்களுமே ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்படுவா. எனக்கு இன்னுமே அவ கோபியை பார்க்கவே இல்லை, கோபி ஏற்கனவே பார்க்க வந்தும் கூட ராதிகா சத்தம் போட்டதுனால பாதி வழியிலே திரும்பி போயிட்டா, அவ கண்டிப்பா கோபி மேல இன்னுமே விருப்பமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் செல்வியுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னக்கா நீ எதுக்காக இந்த மாதிரி தயங்கிட்டு இருக்க, கோபி விஷயத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டியதானக்கா, அவர் இங்கே இருக்கட்டும்னா நீ எடுத்துட்டு போ, அது உன் முடிவு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் அவர் இந்த வீட்டை விட்டு வெளியில போகணுங்கிறதுக்கும் எடுக்க வேண்டிய முடிவு நீ தானே எடுக்கணும், அப்புறம் ஏன் தயங்கிட்டு இருக்க, ஒருவேளை உனக்கும் கோபி மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட பாக்கியமே ரொம்ப கோவப்பட்டு இங்க பாரு செல்வி சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்காத, எனக்கு அந்த ஆள் மேலாம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது புரியுதா, எனக்கு எப்பவோ எனக்கும் அவருக்கும் இருந்த எல்லா வந்தமும் முடிஞ்சு போச்சு, ஆனா நம்ம வீட்டுல இருக்கவங்க தான் சம்மந்தமே இல்லாம கோபியை என்னோட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரணுங்கிறதுக்காக பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. எப்பவுமே வந்து ஒரு டைம் பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ஒண்ணு சேர்க்கறது அவ்வளவு ஈஸி கிடையாது, அதே நேரம் அந்த சேர்க்கவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியாவுமே ரொம்ப கான்பிடண்டா பேசிடுறாங்க. அதே நேரம் இங்க பாக்கியாவை தேடி ரெஸ்டாரண்ட்டுக்கு எழிலுமே வராரு. எழில பார்த்த பாக்கியம் வாப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல விசாரிக்கிறாங்க. அப்ப எழிலுமே இந்த பக்கம் பாக்கியா கிட்ட என்னை மன்னிச்சிருங்கம்மா, இந்த மாதிரி பாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்றதுனால தான் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாக்கியாவுமே இருந்துகிட்டு இங்க பாரு எழில், நீ வந்துட்டு போறதெல்லாம் நீ எதுவும் சொல்ல மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்க, இந்த வீட்டுல வந்து நீ இருக்கும்போது நீ சாதிச்சுட்டு உன்னால என்ன முடியும் அப்படிங்கறத இந்த வீட்டுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு தான் நீ இந்த வீட்டுக்கு வரணும், அப்பதான் என் வீட்டுல இருக்கிறதுக்கு எந்த ஒரு கில்ட்டான ஃபீல் இல்லாமோ நீயும் வந்து கெத்தாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட எழிலுமே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்மா, ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் வீட்டுக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைச்சேன், அதனாலதான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இங்க பாக்கியாவுமே கவலைப்படாத எழில், எந்த விஷயத்துல நான் ஹர்ட் ஆக மாட்டேன், அதுவும் என்னோட பசங்க விஷயத்துல நான் எப்பவுமே தெளிவா இருப்பேன், இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம எதுக்கு தான் தெரியல, இந்த மாதிரி அத்தை தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களை என்ன பண்றது எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா சம்மந்தம் இல்லாம கோபி இந்த வீட்டிலேயே இருக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க பயங்கரமா நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நாடகத்தெல்லாம் பார்க்க எனக்கு கோவம் வரதான் செய்யுது, பட் இருந்தாலும் இங்க கோபியோட மனநிலைமையும் சரியில்லை அப்படின்றதுனால தான் கொஞ்சம் காமா போயிட்டு இருக்கேன். அவர் ஈஸ்வரியை தேடி இங்க கண்டிப்பா ஈஸ்வரி வீட்டுக்கு போய் ஆகணும், ஏன்னா ஈஸ்வரியுமே அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கணக்குப்படி நான் தான் கோபியை மைக்கே மறுபடியும் நம்ம வீட்டிலேயே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமா நாளைக்கு வந்து இங்க மயுவோட பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்கு எப்படியாவது கோபி அங்க போகணும், அங்க மட்டும் கோபி போயிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவே தான் மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க எழிலுமே கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா படம் வேலைலாம் பக்காவா போயிட்டு இருக்கு, இதை முடிச்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி நல்ல கான்ஃபிடென்ட்டோட நம்ம வீட்டுக்குள்ள வருவோம், அதுக்கப்புறம் பாருங்க நம்ம தாத்தா சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழிலுமே கிளம்புறாரு. இதே நேரத்துல செல்வியுமே இங்க பாக்கியாவை பார்த்து பரவாயில்லக்கா, இந்த தம்பி எழி தம்பி மட்டும்தாக்கா உனக்கு சப்போர்ட் பண்ணுது, கிட்டத்தட்ட உங்க வீட்டுல இருக்க மத்த 2 பேருமே உனக்கு சப்போர்ட் பண்றதே இல்லை, சொல்லப்போனா உன்னை மதிக்கிறதே இல்லக்கா, இங்க கோபி கூட சேர்ந்துட்டு சம்மந்தமே இல்லாம உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க மறுபடியுமே பாக்கியா இங்க பாருடி, இந்த விஷயத்துல பத்தி பேசாத, நீ உன் வேலையை பாரு, என் விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க செல்வியுமே கொஞ்சம் காம் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் வீட்டுல இங்க இனியா செலியன் அது மட்டும் இல்லாம ஈஸ்வரி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் ஒண்ணு போட்டு கோபியை ராதிகா வீட்டுக்கு போகாம தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே இங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தது உடனே இங்க கோபியுமே மறுபடியும் தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் விருப்பம் கிடையாது, ஆனா தயவு செஞ்சு நீங்க உங்க வீட்டுக்கு போயிருக்க, உங்க வீட்டுக்கு போயிருந்தா மட்டும்தான் எல்லாமே கியூர் ஆகும், அதை விட முக்கியமா உங்க குழந்தைக்கு பிறந்த நாள் வருது, அதனால நீங்க கண்டிப்பா நாளைக்கு அங்க இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கோபியுமே பாக்கியாவை பார்த்து இங்க பாரு பாக்கியா, இந்த விஷயத்துல நீ பயப்படாத, கண்டிப்பா நான் என் மனசுல முடிவு பண்ணிருக்கேன், ராதிகா தான் என்னோட மனைவிங்கிறத நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன், உன் விஷயத்துல தலையிட மாட்டேன், ஆனா எங்க அம்மா ஆசைப்படுறதுனால தான் இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு, பட் ஆனா உன்னோட நல்ல குணத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், இவ்வளவு நாள் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இப்பதான் உன்னோட உண்மையான குணம் என்னன்னு எனக்கு புரிய வந்துச்சு, அதனால எந்த காரணத்து கொண்டும் உன்னை நான் ஹர்ட் பண்ண மாட்டேன், அதே மாதிரி ராதிகாவுமே என்ன வீட்டுக்கு வந்து இன்வைட்
இன்வைட் பண்ணிட்டா, அதனால கண்டிப்பா நாளைக்கு காலையில நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா இந்த பக்கம் பாக்கியாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில எந்திக்கிறாங்க. இந்த சொன்ன எங்க கோபியுமே பக்காவா ரெடி ஆகி இங்க டைரக்டா ராதிகா பாக்குறதுக்காக, அதாவது மையோட பர்த்டேக்காக அவருமே வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்குறதுக்காக வெளியில கிளம்புறாரு. வேகமா போயிட்டு அவருமே இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் இங்க ராதிகாவோட வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து பாக்கியாவோட வீட்டுல வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போலான்னு வராரு. ஆனா இங்க எப்பவும் போல எங்க செலியன் இனியா ஈஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நாடகத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த மாதிரி ஈஸ்வரிக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியும் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரியும் இங்க பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்கு வந்த கோபியுமே ஈஸ்வரியை பார்த்துட்டு என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க இனியாவும் இல்ல இந்த மாதிரி பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, காலையில இருந்து அவங்களுக்கு பயங்கரமா வந்து தலை சுத்தல் வருது, அவங்களை எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கோபியுமே பதறி போயிட்டு இங்க ஈஸ்வரியை பிடிச்சி சரி நான் கூட்டிட்டு போறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு தன்னோட கார்ல அவங்களை ஏத்துறாங்க. ஏத்திட்டு இங்க கோபியுமே கார் எடுத்துட்டு கிளம்பும் போது அங்க காருக்கு குறுக்கால பாக்கியாவே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப கோபி ஈஸ்வரியும் கார்ல பார்த்த உடனே அவங்க எப்ப பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன கோபி இது இப்ப எங்க போறீங்க அத்தை கூட்டிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே இந்த மாதிரி அம்மாக்கு தலை சுத்து வந்துட்டே இருக்கான், அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க கரெக்டா ஈஸ்வரியை பார்த்த பாக்கியாவுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஈஸ்வரி நடிச்சிட்டு தான் இருக்காங்க, இது வந்து ஒரு நடிப்பு, கோபி இந்த வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்கிறதுக்காக தான் இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க பாருங்க நீங்க இறங்குங்க நான் கூட்டிட்டு போறேன், இந்த மாதிரி எப்படி அவங்களை என்ன கூட்டு போறேன்னு தெரியும், நான் பாத்துக்கிறேன் எங்க அத்தைய, நீங்க உங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க கோபியும் இல்ல நானும் வந்தேன்னா கொஞ்சம் அம்மா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்ட பாக்கியா ரொம்பவே கோபத்தோட கோபியை பார்த்து நான் தான் சொன்னேன்ல நீங்க இன்னைக்கு ராதிகாவோட வீட்டுக்கு போகணும்ல, நீங்க முதல்ல அங்க கிளம்புங்க, இந்த வேலையை எனக்கு பாத்துக்க தெரியும், என் வீட்டுல இருக்கவங்களை எனக்கு எப்படி பார்க்கணும்னு எனக்கு தெரியும், முதல்ல காரை விட்டு இறங்குங்க இல்லைன்னா அவங்களை இறக்கி என்னோட வண்டியில ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அதை பேசிட்டு இருக்காங்க. இது கெட்டவனுக்கு ஈஸ்வரிக்குமே இங்க பாக்கியா எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு பாக்கியா எனக்கு உடம்பு முடியல, என் பையன் கூட்டு போறான், உனக்கு என்ன பிரச்சனை, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியாவை அவாய்ட் பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல பாக்கியாவுமே எதை பத்தியுமே யோசிக்காம கோபி அங்க இருந்து கிளம்புங்க, இந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இங்க வேற வழி இல்லாம கோபியுமே இறங்கி தன்னோட காரை பார்க் பண்ணிட்டு அம்மா என்ன மன்னிச்சிருங்க, பாக்கியா சொல்லிக்கிட்டு இருக்கா, அவ உங்களை கூட்டிட்டு போயிருவா, நான் இந்த மாதிரி ராதிகாவோட வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரே பிடிவாதமா இங்க ராதிகாவோட வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனா இன்னொரு சைடு இங்க பயங்கர கோபத்துல இருந்த ஈஸ்வரியுமே காரை விட்டு இறங்கி மறுபடியும் வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க பாக்கியாவும் அது எதையுமே கண்டுக்காம எப்பவும் போல கிச்சன்ல போய் வேலை செய்றாங்க. ஆனா பாக்கியா கிட்ட ரொம்ப கோபத்தோட இருக்கிற ஈஸ்வரியுமே இங்க பாக்கியாவை பார்த்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா, உன் வாழ்க்கைக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன், ஆனா நீ அதுக்கு எதுலையுமே கேர் இல்லாம இந்த மாதிரி மறுபடியும் கோபியை ராதிகாவோட வீட்டுக்கு போறதுக்கு நீ அனுமதிச்சிட்டு இருக்க, அவன் இந்த வீட்டுல இருந்தாதான் நம்ம குழந்தைங்களும் நீயும் நல்லா இருக்க முடியும், அதை மனசுல வச்சுதான் கோபியை நான் இங்க பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே ரொம்ப கோபத்தோட இங்க பாருங்க உங்களுக்கு உங்க பையன் வேணா உங்க பையனை நீங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க, இல்ல உங்க பையன் கூட போய் கூட இருங்க, ஆனா உங்க பையன் மறுபடியும் என்னோட லைஃப்குள்ள வரவே முடியாது, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், அதை விட முக்கியமா அப்படி மட்டும் அவர் இந்த வீட்டுல வந்து பர்மனெண்டா தங்கணும்னு நினைச்சாருன்னா நான் கண்டிப்பா பேக் எல்லாம் எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரியுமே ரொம்ப கோபத்தோட என்ன எதுக்கு எடுத்தாலும் நான் போயிட்டான்னு கேட்கிறேன், ஏன் அப்ப நாங்கெல்லாம் போனா உனக்கு வருத்தம் இல்லையா, நீ தான் போனா எங்களுக்கு வருத்தப்படுவான், நீ போன கிளம்பு ஒன்னும் பிரச்சனை இல்லை நாங்க பாத்துக்கிறோம், என் பையனும் என்னோட குழந்தைங்களும் இங்கே இருக்கட்டு, சொல்ல போனா என் பேரன் பேத்துக்கு என் பையன் தேவை, அவன் தான் கண்டிப்பா இவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவான், நீ இன்னுமே வந்து கோபி மேல கேரே இல்லாம தான் இருக்க, ஆனா அவன் எந்த அளவுக்கு உனக்கு கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க பாக்கியாவுமே ஓ இந்த அளவுக்கு கேரா இருக்கிறவர் தான் ஒரு காலத்துல என்ன கேரே பண்ணாம விட்டுட்டு போனாரா, அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவர் தானே உங்க பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட இங்க ஈஸ்வரியை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. இங்க பாக்கியா கேட்கிற கேள்விக்கு ஈஸ்வரி கிட்ட பதிலே இல்லை. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் மறுபடியும் பாக்கியா இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பையன் நல்லவனா இருந்து கெட்டவனா மாறல, சொல்லப்போனா அவர் இப்ப கெட்டவனா இருந்து நல்லவனா மாறி இருக்காரு, நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அப்பப்போ நான் பச்சந்தித்தனமா என்னால மாற முடியாது, என் லைஃபுக்கு கோபி வேணான்னு முடிவு பண்ணிட்டா வேணாம் தான், அப்புறம் வேற எதுவுமே என்கிட்ட பேசக்கூடாது, இப்பவும் ஒரே ஃபைனல் தான், இப்ப கோபி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தா நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு சொல்லிட்டு இங்க பாக்கியவுமே ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரியிட்ட பேசுறாங்க.